மெகா பிக்சல்ஸ் மெகாபிக்சல்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வாட் இஸ் மெகா பிக்சல்? இப்போ நம்ம கேமரா மொபைல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ மெகா பிக்சல்ஸ் அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். மெகா பிக்சல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெகா பிக்சல்ஸ் வந்து 1 மில்லியன் பிக்சல்ஸ். டோட்டலாக நான் இன்னும் எளிமையாக சொல்ல போனால் 10 லட்சம் 10 lakhs பிக்சல்ஸ் வந்து இருக்கும். அப்போது அந்த இமேஜில் இருக்கும். இப்போ 10 lakhs அப்படின்ற 10 லட்சம் அப்படின்ற போது 2 மெகா பிக்சல்ஸ்னால் 20 லட்சம் பிக்சல்ஸ் இதில் இருக்கணும். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 1600 இன்ட்டு 1200 இது கொடுக்க மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 19,20,000 பிக்சல்ஸ் இதில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 லட்சம் பிக்சல்ஸ் இருக்குது. இந்த 20 லட்சம் பிக்சல்ஸை தான் நம்ம வந்து 2 மெகா பிக்சல்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மெகா பிக்சல்ஸ்க்கும் இப்போ 3 மெகா பிக்சல்ஸ் அப்படின்னா 30 லட்சம் பிக்சல்ஸ் இருக்கும் ஒரு சைஸ்க்குள்ளே. அப்போது நமக்கு வந்து மெகா பிக்சல்ஸோட கவுண்ட் அதிகமாகும் போது பிக்சரோட குவாலிட்டி வந்து நம்ம என்ன சைஸ், அதாவது இந்த சைஸ், இந்த மேக்ஸிமம் இந்த சைஸ் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஃபோட்டோவை. மெகா பிக்சல்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபோட்டோ சைஸ் வந்து நம்ம பெரிய சைஸில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து எப்படி கவுண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6க்கு 4 ஃபோட்டோ வரைக்கும் இந்த 2 மெகா பிக்சல்ஸ் உள்ளதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போது 6 × 4 24, 6 × 4 24. ஸோ 24 டிவைடட் பை 24 நான் பண்ணுறேன். அப்போது 80,000 பிக்சல்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்குள்ளே இருக்குது. ஒரு ஸ்கொயர் இன்ச் அப்படின்றது நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா மேலே 1 இன்ச்சும் 1 இன்ச். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்கொயர் இன்ச். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 80,000 பிக்சல்ஸ் வந்து இது போல் இருக்குது. 80,000 பிக்சல்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 dpi தான், 72 பிக்சல்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்குது. 72 பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் இன்ச் நான் ஒரு பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்கொயர் இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் இதில் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போது ஒவ்வொரு பிக்சல்ஸுமே ஒரு வெக்டர் தான், தனித்தனி கலர், இண்டிவிஜுவல் கலர்ஸ் தான் நம்ம வந்து பிக்சல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் பாக்ஸஸை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா இதிலேருந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது 72 பிக்சல்ஸ் இதில் இருக்கணும். ஸோ அதே போல் இந்த சைடு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 72 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பிக்சர் இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்குள்ளே எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னா 72 × 72 என்ன வேல்யூவோ அவ்வளோ பிக்சல்ஸ் வந்து இதில் இருக்குது. 72 × 72. ஸோ 5184 அந்த பிக்சல்ஸ் தான் இதுக்குள்ளே வந்து இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த பிக்சரோட குவாலிட்டி வந்து 72ன்றனால குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம கொடுத்த அந்த 6x4 என்ன குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8000 பிக்சல்ஸ் இந்த ஒரு ஸ்கொயர் இன்ச் பாக்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது 8000 ஆல்மோஸ்ட் 282 × 282 அப்போது பார்த்தோன்னா 79,000 பிக்சல்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து. அப்போது 282 ஒரு ஸ்கொயர் இன்ச்சில் ஹரிசாண்டலில் பார்க்கும்போது இதுக்குள்ளே 282 பிக்சல்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 282 பிக்சல்ஸ் இதில் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு குவாலிட்டியான பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து இதே மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 282 பிக்சல்ஸ் இதில் இருக்கும், 282 பிக்சல்ஸ் இதில் இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 79, ஒரு 500 மட்டும் லெஸ் ஆகுது. அப்போது நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 282.3 அந்த மாதிரி வருங்க. அப்போது இந்த ஒரு ஸ்கொயர் இன்ச் பாக்ஸில் 80,000 பிக்சல்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அப்போது 6 × 4 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு 6 பாக்ஸ் வரும். 6
6x4ஓட சைஸ் 6x4ஓட சைஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போது இந்த சைடு வந்து 4. ஸோ இதுதான் வந்து ஒரு 6x4ஓட சைஸு. 6x4ல் டோட்டலாக 24 இன்ச்சஸில் 24 ஸ்கொயர் இன்ச்சஸ் இருக்குது. ஸோ ஒன்றுலேயும் 8 பிக்சல்ஸ் இருக்குது. 1000 பிக்சல்ஸ் இருக்குது. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும். 1600 × 1200 என்ன எவ்வளோ பிக்சல்ஸோ அந்த பிக்சல்ஸ் மொத்தமும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ 282 ஆல்மோஸ்ட் 282 நமக்கு 250 இருந்தாலே நல்ல குவாலிட்டியான பிக்சர். 282 இருக்கும்போது இது நல்ல குவாலிட்டியான பிக்சராக நமக்கு கிடைக்கும். மெகா பிக்சல்ஸ் நீங்கள் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து இது ஃபோட்டோவோட சைஸும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெகா பிக்சல்ஸ்ன்றது 10 லட்சம் பிக்சல்ஸ் ஒரு மெகா பிக்சல்ஸ். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் வந்து 10 லட்சம் பிக்சல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல்ஸ்னால் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் இருக்குது. அதாவது என்ன சைஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம்னா இது வந்து 16x20 வரைக்கும் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குன்னா 16 × 20 என்ன வேல்யூன்னு பார்க்குறோம். 16x20 என்ன வேல்யூவோ அந்த எவ்வளோ ஸ்கொயர் இன்ச்சோ அந்த ஸ்கொயர் இன்ச்சால் டிவைட் பண்ணிங்கன்னா தான் இப்போ 16 × 20 320 ஸ்கொயர் இன்ச் இருக்குது. ஸோ இப்போ வந்து 320 ஸ்கொயர் இன்ச் அப்படின்னா 3264 × 2468 இதோட வேல்யூ வந்து 320ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பை 320. ஸோ ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்குள்ளே இவ்வளோ பிக்சல்ஸ் வந்து இருக்குது. 25,000 பிக்சல்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் இன்ச்சில் இருக்குது. 320 நம்ம வைக்கும்போது இப்போ டிவைடட் பை இப்போ 200 × 200. ஸோ இது போல் ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச்சுக்கும் எவ்வளோ வரணும் அப்படின்றத இந்த வேல்யூ வச்சு நீங்கள் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஒரு ஸ்கொயர் இன்ச்சில் எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி அப்படின்னு. ஸோ ஒரு 12 மெகா பிக்சல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெகா பிக்சல்ஸ்ன்றது 10 லட்சம். அப்போ 120 லட்சம் பிக்சல்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ இது போல் தான் நம்ம மெகா பிக்சல்ஸை கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதிகமான மெகா பிக்சல்ஸ் இருக்கும்போது ஃபோட்டோவோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். தேங்க்யூ.